தென் வந்து எல்லாரும் வந்து இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு எதிரான படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் உங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு இல்ல அவங்களுக்கு எதிரான படமா இது வந்து நாங்க கொண்டு போகல. இதுவரைக்கும் அப்படி அமையவும் இல்ல. அவங்க எதிர்க்க இருக்கவங்க யாரும் கோவப்படவும் இல்ல. இது வந்து இன்வைடர்ஸ் பத்தின படம்னு நான் ரொம்ப தெளிவா ஃபங்ஷன்லயே சொல்லிட்டேன். ஈவென்ட் நடந்தது இல்லையா நம்ம படத்துல. ஸோ இந்தியாவை வந்து ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்க இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இந்துஸ்தானா இருந்தது, பாரதமா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து மங்கோல்ஸ் வராங்க. மங்கோல்ஸ் வந்துட்டு இமிடியேட்டா வெளிய போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த கிளான் செட் ஆகலன்னு. இந்த ரீஜியன் இந்த கலாச்சாரம் செட் ஆகல. பின்னாடியே வந்தவங்க தான் துர்க்கிஸ். அப்புறம் ஆப்கானிஸ்தான்ஸ் வந்தாங்க. அப்புறம் முகல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் நவாப்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெர்ஷியன்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. எந்த டவுட்டுமே ரிச்சர்ட் உங்ககிட்ட கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இந்தியாவை இன்வைட் பண்ணி நம்ம இருக்கிறது தான் மீதி இந்தியா. ஓகே. இவ்வளோ பேரை நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பேரை பற்றியும் சினிமா எடுக்கலாம். அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கீங்க. இதில் நாங்கள் தொட்டிருக்கிறது வந்து துருக்கி இங்கே வந்தப்போ நடந்தது. ஸோ எப்படி மற்றவங்க போர்ச்சுகீஸ் இங்கே வந்தப்போ அவங்க நம்ம என்ன மதம்னு பார்க்கல, ஃப்ரெஞ்சு வந்தப்போ அவங்க என்ன ரிலீஜியன் பார்க்கல, பிரிட்டிஷ் வந்தப்போ ரிலீஜியன் பார்க்கல, முகல்ஸ் நவாப்ன்றப்போ நம்ம அதை பார்க்குறோம். பிகாஸ் அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரிட்டிஷ் பேர் இல்லை, நமக்கு போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சு பேர் இல்லை. ஆனால் முகல் இன்றைக்கி பிரியாணி கடைக்கு பேர் இருக்கும். அதனால் ரிலீஜியனாக பார்க்கப்படுது. நாங்கள் அந்த நோக்கத்தில் அந்த படம் எடுக்கல. இது கம்ப்ளீட்டாக என்னோடய ஹிஸ்ட்ரி, என்னோட முன்னோர்களோட ஹிஸ்ட்ரி, என்னோடய ஆன்சஸ்டர் பற்றின அவங்களோட வீரம், அவங்களோட தியாகம், அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிற படம். அதில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வரதால அது இவங்க அவங்கன்ற பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக இது அவங்கள கோவப்படுத்தாதுன்னு நம்பி தான் படம் பண்ணோம். அப்படி தான் என்னை நம்பி தான் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே.